Hi friends, welcome back to Sophia Legam. ஓகேங்க, லாஸ்ட் வீடியோ வந்துட்டு எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் விஷ் பண்ணிங்க பாப்பாவை, அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜூலை 20th ஸோ பிரிட்டோட பர்த்டே அண்ட் ஆல்சோ வந்துட்டு பிரிட்டோ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் வந்து அம்மா வீட்டில் இருக்கோம், பாப்பா பிறந்த தொட்டு. நாங்கள் 2 பேரும் பாப்பாவும் நானும் அவங்க கூட இருக்கணும்னு அவங்க விஷ், பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து இப்போ அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். நான் எதுவுமே கொடுக்கலனாலுமே இது பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், மாமியாருக்கு நாத்தனாருக்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் வந்துட்டு பிரிட்டோக்கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ நேற்று நைட்டு பேசும்போது கூட பிரிட்டோ சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் எங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாளைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். மோர் ஓவர் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக நான் இருக்கேன். சென்ஸ் ஆஃப் ஷேடோ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு 3 to 4 months இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் பாப்பா பிறந்தப்போ கூட வந்துட்டு அப்போ ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துகிட்டு அகைன் திரும்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து அவங்களோட புது வேன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக எடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு காமெடி அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே தெரியாது என்ன ஸ்டோரி, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நானும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணும்போது நான் கூட இருக்கணும், பாப்பா கூட இருக்கணும். ஸோ நாங்கள் போகலாம். ஓகேங்க, நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பிரிட்டோவுக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ மேலே போயிட்டு பிரிட்டோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பிரிட்டோட பர்த்டே அப்புறம் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் சூப்பர் எக்ஸைட்டட். நீங்களும் அந்த ஃபிலிம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அந்த லிங்க் அதுக்கப்புறம் எந்த சேனலில் வருது எல்லாமே வந்து அப்கமிங்கில் சொல்கிறேன். வாங்கம்மா, இங்க பாருங்க, எங்க பேத்தி வந்துக்கிறா பாருங்க. எங்க ஃபேஸ் காட்ட மாட்டீங்க, அதுக்கு எதுக்கு ஃபேஸை காட்சி பாப்பாவை காமிக்கிறீங்க? வாங்க. ஹாய் சொல்லு. சரண் விட்டோ ஹாப்பி பர்த்டே. நான் கொடுத்த அந்த கிஃப்ட் எப்படி வந்தீங்க? சிரிக்கிற குரு. ஆட்டோல வந்தீங்களா? கார்ல வந்தீங்கடி? ஹாப்பி பர்த்டே. என்ன சர்ப்ரைஸ் ஆனா இல்லையா? நீ போய் சொல்லாம சொல்ல. உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சோஃபியோட சர்ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மாமியார் வந்திருக்காங்க. வந்து அவங்க பாரு. பார்க்கல. நைஸ் பிரியாணி. தேங்க்யூ பிரிட்டோ. பிரிட்டோ தான் பிரியாணி செஞ்சாங்க. பிரியாணி அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, அதுக்கப்புறம் ப்ரான், அதுக்கப்புறம் கடம்பா. இது எல்லாம் பிரிட்டோ சமைச்சாங்க. நான் சாப்பிட்டுட்டு இப்போ ரசம், நெக்ஸ்ட்டு வந்து ரசம் சாப்பிட்றேன். பிரியாணி சாப்பிடும்போது எடுக்க மறந்துட்டேன். இங்கே ரியாக்ஷன்ஸ் பண்ணு. நான் தான் ஃபைனலாக வந்து எல்லாமே பண்ணிவிட்டு அரிசி போட்டேன். ஸோ நான் செஞ்ச பிரியாணி, அதுக்கப்புறம் 65 சாப்பிட்டு படிச்சு ஃபைனலாக ரசம் டச்சு. என் பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா எனக்கு, அவளை மறந்துட்டு நான் பாட்டு உட்காந்துட்டு இருக்கேன். உள்ள மம்மி குக்கிங் வச்சுட்டு. ஆக்சுவலி பிரிட்டோக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்கலை. ஸோ நானும் பிரீத்திக்காவும் போயிட்டு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு கேக் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஸோ பிரிட்டோ வந்து உள்ளே இருக்கான். அவன் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சம் எடிட்டிங் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். நான் அவனுக்கு தெரியாமல் நான் ஓடி வந்துட்டேன். வாங்க நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்துட்டு மென்லி கிளாத் வந்திருக்கோம். எங்கே இருக்கோம்? இது வந்துட்டு ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கு. ஆக்சுவலி ஷர்ட் எடுக்கலான்னு போனால் எதுவுமே செட் ஆகலை. பிரிட்டோ கிட்ட ஆல்ரெடி 2-3 நிறைய நாங்கள் எடுத்திருக்கோம். இங்கே தான் மென்லி கிளாத்துன்னு ஒரு ஷாப்பு, அங்கே எடுத்திருக்கோம். ஸோ பிரிட்டோக்கு வந்துட்டு ஷர்ட் எதுவுமே செட் ஆகாத ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், கேக்கு தான் தெரில உங்களுக்கு, அதனால் ஒரு ட்ராக் ஒன்று எடுத்துட்டேன். சரி, என்னோடய பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஹாப்பியாக அதை எடுத்துகிட்டு வரேன். போய் இப்போ நம்ம கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பிரிட்டோ கிஃப்ட் கொடுத்துட்டு கேக் கட் பண்ணிட்டு ஃபிலிம் ரிலீஸ் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம்.
மக்களே, நான் வந்துட்டு எஃபி கேக்கில் வந்து சாக்கோ ட்ரஃபிள் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ப்ரூட்டோக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ப்ரூட்டோ ஆக்சுவலி கால் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் கீழே வந்திருக்கேன், நான் ஒரு ஆண்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே நெய்பர்ஹுட் இருக்காங்க ஃப்ளாட்டில். ஸோ நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. பண்ணுங்க. ஓகே, சின்ஸ் ஆஃப் ஷேடோ போக போற 500 வியூஸ்க்காக. ஓகே, ஜோஹானா கோயிங் டு ரிலீஸ். ஓகே, மவுஸ் மேலே எடுத்துட்டு வரேன். யூ டோன்ட் வரி. ஆக்கிட்டு நானே பண்ணுறேன். ஏன் பாப்பா இங்க பாரு. இரு சொல்லணும், இரு பாப்பா. இரு பாப்பா. பண்ணிடலாம். ஐயோ சரி, டைம் 4:15 ஆயிடும். இப்போ அமைதியாயிட்டேன். அதான் அழுகுறாங்க. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் இப்பதான் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. வாங்க. Happy birthday to you. Apa happy birthday. ஒரு வேலை முடிஞ்சானே கழுத்தை புடிச்சிட்டாங்க. அது என்ன? சரி பிரிட்டோ. வேலை முடிஞ்சிருச்சுல. புள்ளியோட மம்மி ப்ரூவ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்லுப்பா நீ சொல்லுப்பா. Hi trains. இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியடா படத்துல. Smoking causes cancer. புகைப்பிடிப்பு புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் நீரை சொல்லும். நேற்று காலை சென்னை தாம்பரத்தில் கொலை. வீட்டுல இருந்ததே 2 பேரு. வீட்டு வேலை தான் பாக்குறாங்க. இவங்க தான் நாட்டை கொள்ளடிக்கிறாங்களா? நான் சொல்லல. இதுதான் உங்க போலீஸ் அண்ட் கவர்மெண்டோட லட்சணம். நான் கூட ஒரு புத்திசாலி நினைச்சேன்டா. ஓகே, நாங்கள் வந்துட்டு நேற்று வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் ஃபிலிம் பற்றி ரிவ்யூ அது எதுவுமே சொல்ல முடியல. ஆக்சுவலி ஃபிலிம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. விட்டு வந்து என்கிட்ட எந்த ஸ்டோரியுமே சொல்லலை. ஸோ சொல்லாதது ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஆக்ட் பண்ண ஒருத்தரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஒன் டே 2 days ஆகிட்ருக்கும் அந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ
அந்த லிங்க் நாங்கள் தரோம். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் சஜெக்ஷன் இருந்துச்சு, அந்த ஃபிலிமில் வந்து இது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு கூட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது வந்து நெக்ஸ்ட்டு ஃபிலிமில் விட்டு வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு இருக்கும்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபைனலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எடிட்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அதில் ஆக்ட் பண்ண ஒருத்தரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு த டீம், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன, நேற்றுக்கு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு, பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சோஃபியா உலகம்.